ஹலோ கைஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட யூனிட் 9 ரிலேட்டடான டாப் 50 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போட்டேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் டேஸ் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. ஆதரவற்ற பெண்கள், கலப்பு திருமணம் செய்யும் தம்பதிகள், ஏழை விதவையர் மகள்கள், விதவை மறுமணம். ஈவேரா மணியம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் meant for orphanage girls, couples of intercaste marriage, daughter of poor widows, widow remarriage. ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, ஏழை விதவையர் மகள்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்ரீ நாராயண குருசாமி துவங்கிய நாராயண தர்ம பரிபாலன இயக்கம் எந்த விஷயங்களை முன்னெடுத்தது? கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தல், பொது பள்ளிகளில் அனுமதி, அரசு பள்ளிகளில் தேர்ந்தெடுக்கப்படுதல், கோவில்களில் மற்றும் சாலைகளில் செல்ல அனுமதி. ஸ்ரீ நாராயண குருசாமி தூங்கிய நாராயண தர்ம பரிபாலன இயக்கம் முன்னெடுத்தது இவை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, இவை அனைத்துமே தர்ம பரிபாலன இயக்கம் முன்னெடுத்ததுதான். கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தல், பொது பள்ளிகளில் அனுமதி, அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து கோவில் சாலைகளில் செல்ல அனுமதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், புது வாழ்வு திட்டம் ஏன் தொடங்கப்பட்டது? வறுமையை ஒழித்தல், வேலை வாய்ப்பை குறைத்தல், பொருளாதார வளர்ச்சி குறைத்தல், பணக்காரர்களுக்கு உதவுதல். புது வாழ்வு திட்டம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, வறுமையை ஒழித்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் புதிய அணைகளை கட்டுவது, அருகி வரும் நீர் வளங்களை மக்கள் பெருமளவில் நன்மை அடையும் வகையில் பயன்படுத்த வகை செய்தல், தொழிற்சாலைகள் அதிக அளவு நீர் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துதல், தண்ணீர் விநியோகத்தை கண்காணித்தல். நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கத்தோட நோக்கம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, அருகி வரும் நீர் வளங்களை மக்கள் பெருமளவில் நன்மையடையும் வகையில் பயன்படுத்திட வழி செய்வது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித மேம்பாட்டு குறியீடு இதனை அடிப்படையாக கொண்டு அமைகிறது. வாழ்நாள், குழந்தை இறப்பு, இறப்பு விகிதம், பிறப்பு வீதம். மனித மேம்பாட்டு குறியீடு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, வாழ்நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் தமிழக அரசு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் செயல்பாடுகள் எது? அழகு சாதன பொருட்கள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல், அலோபதி மருந்துகள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல், இரத்த சேமிப்பு மையத்திற்கு ஒப்புதல் அளித்தல், ஆய்வகங்களுக்கு ஒப்புதல் அளித்தல் மற்றும் உரிமம் அளித்தல். தமிழக அரசு உணவு பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்துறை செயல்பாடுகள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, இது நாலுமே இந்த ரெண்டு நிறுவனத்தோட செயல்பாடுகள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றை ஆராய்க. பேட்டி பச்சோ பேட்டி பதோ திட்டம் கடலூரில் துவங்கப்பட்டது. மாநிலத்திலே குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளதால் தர்மபுரியில் பேட்டி பச்சோ பேட்டி பதோ திட்டம் துவங்கப்பட்டது. 2011 தமிழ்நாட்டில் குழந்தை பாலின விகிதம் 1943 என மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்பதாகும். 2011 குழந்தை பாலின விகிதம் தர்மபுரியில் 1647 இருக்கிறது. நாலுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. பேட்டி பச்சோ பேட்டி பதோ திட்டம் கடலூரில் துவங்கப்பட்டது சரி. தர்மபுரியில் குழந்தை பாலின விகிதம் அதனால துவங்கப்பட்டதுன்னா கிடையாது. கடலூர் தான் ஃபர்ஸ்ட் துவங்கப்பட்டிருக்கும், தர்மபுரி கிடையாது. 2019 குழந்தை பாலின விகிதம் 943 தவறு. சரி, இது சரி. 943 இருந்துச்சு 2011 கணக்கெடுப்பின்படி.
2011 குழந்தை தர்மபுரியில 647 வந்து தவறு. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னிலையில் உள்ளது? வாழைப்பழம், தேங்காய், தோட்டப்பயிர்கள், ஏலக்காய். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி ஏலக்காய். மற்ற எல்லா வாழைப்பழம், தேங்காய், தோட்டப்பயிர்கள் உற்பத்தியில தமிழகம் முன்னிலையில் தான் இருக்கும், ஏலக்காய் தவிர. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக சமூக நல வாரியம் 1954 உருவாக்கப்பட்டது. பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்தும் திட்டங்கள் செயல்படுத்துகிறது. எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் மற்றும் ஆதரவு இல்லாதவர்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்பட்டுள்ளது. மேற்கூறிய கூற்றுகளில் எது எவை உண்மை? சமூக நல வாரியம் கொடுத்த அந்த 3 கூற்றுல எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, இந்த 3மே சமூக நல வாரியம் குறித்த கூற்றுகள் சரிதான். 1954 துவங்கப்பட்டிருக்கும். பெண்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்த திட்டங்கள், எஸ்சி எஸ்டி ஆதரவு திட்டங்களை நடைமுறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் தமிழக இந்து ஆதி திராவிட மாணவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் வழங்கப்படும் ரொக்க விருது டேஸ் ஆகும். திருவள்ளுவர் விருது, அம்பேத்கர் விருது, அண்ணல் காந்தி நினைவு விருது, பெரியார் விருது. 12th எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வர ஒரு ஆண் அண்ட் பெண்ணுக்கு கொடுக்கப்படுற ரொக்க விருதோட பேர் என்ன? யாரோட நினைவுல கொடுக்கப்படுறான்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, அண்ணல் காந்தி நினைவு விருது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டானது 2000, 2001, 2002, 2003. Government of Tamil Nadu was published first Human Development Index report in the year. மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 2003. நெக்ஸ்ட் கொஸ்டின். TICEL பார்க்கிஸ் TICL பூங்கா என்பது ரப்பர் பூங்கா, ஜவுளி பூங்கா, உணவு பூங்கா, உயிரி பூங்கா. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி உயிரி பூங்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின். செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னையின் நுழைவாயில் என்று ஏன் அழைக்கலாம்? தென் மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதனால், வட மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதனால், கிழக்கு மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதனால், மேற்கு மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதனால். செங்கல்பட்டு மாவட்டத்தை ஏன் சென்னையின் நுழைவாயில் சொல்றோம்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, தென் மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதா. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர்? 1865, 1882, 1991, 1901, 2001. In census of India, which year some caste group in Tamil Nadu claimed Shastriya status? Shastriya அந்தஸ்தினை எப்ப கேட்டாங்க? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 1901. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றை பொறுத்துக்க. பட்டியல் 1 கொடுத்துருக்காங்க, பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. TNEGA, இ-சேவை, TNGIS, பிளாக் செயின் அண்ட் பேக்போன், ஸ்டேட் நோடல் ஏஜென்சி, நிகழ்நிலை சேவைகள், தொலை உணர்வு தொழில்நுட்பம், நம்பிக்கை இணையம். TNEGA ஸ்டேட் நோடல் ஏஜென்சியோட தொடர்புடையது. இ-சேவை வந்து நிகழ்நிலை சேவைகள். TNGIS தொலை உணர்வு தொழில்நுட்பம். பிளாக் செயின் பேக்போன் நம்பிக்கை இணையம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 2, 3, 4 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சத்தியவாணி முத்து அம்மையார்
நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் பயனாளிகள். வயது வரம்பு இல்லை, வருமான வரம்பு இல்லை, ஆதரவற்ற விதவை, பயனாளிகள் பெண் குழந்தைகள் வைத்திருக்க வேண்டும். பின்வருவனவற்றில் எது சரி? சத்தியவாணி முத்தம்மையார் நினைவு இலவச தையல் வழங்கும் திட்டத்தோட பயனாளிகள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆதரவற்ற விதவைகள். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மனித மேம்பாட்டு குறியீடு கீழ்வருவனவற்றுள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? வாழ்நாள், வாழ்க்கை தரம், கல்வி தகுதி, நோயுற்ற தன்மை. HDMI index is constructed on basis of life expectancy at birth, standard of living, educational attainments, morbidity. ஆன்சர் வந்து என்னன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு வாழ்நாள், வாழ்க்கை தரம், கல்வி தகுதி மூணையும் தான் டிபெண்ட் பண்ணிது. நோயற்ற தன்மையை பொறுத்து கிடையாது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தில் மிஷன் குழு ஏன் உருவாக்கப்பட்டது? SEMT. பொருளாதார வளர்ச்சிக்காக ஐடி வல்லுநர்களை பயிற்றுவித்தல், தேசிய மின் ஆளுமை திட்டத்தின்படி திறன் மேம்பாட்டு முயற்சியின் ஒரு பகுதி, தொழிற்சாலைகளுக்கு ஆலோசனை வழங்குதல், மாவட்ட அளவிலான மின் ஆளுமை திட்டங்களுக்கு வழிகாட்டுதல். மிஷன் குழு ஏன் உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்டாங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி தேசிய மின் ஆளுமை திட்டத்தின்படி திறன் மேம்பாட்டு முயற்சியின் ஒரு பகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நிலையான வளர்ச்சி இலக்கு 2019 குறியீடானது மாநிலங்கள் வரிசையில் டாஸ் இடத்தில் உள்ளது? 1வது, 4வது, 3வது, 6வது. நிதி ஆயோக் அறிவிக்கை 2019 அறிவிக்கைப்படி தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்டுருக்காங்க வளர்ச்சியான மாநிலங்கள்ல. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 3வது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் குக்கிராமங்களின் மேம்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? சுய உதவி திட்டம், தாய் திட்டம், பசுமை திட்டம், அன்னை திட்டம். Name of the scheme introduced for the improvement of villages habitation in Tamil Nadu. Self-help scheme, toy scheme, green scheme. Next. குக்கிராமங்களின் மேம்பாட்டுக்காக அறிவிக்கப்பட்டது ஆப்ஷன் பி தாய் திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை சிபாரிசு செய்த கமிட்டி குழு எது? பல்வந்த் ராய் கமிட்டி, பிந்தேஸ்வரி பிரசாந்த் மண்டல் கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, இவற்றில் எதுவும் இல்லை. அரசாங்க வேலையில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 27%. Which committee recommended the 27% reservation of the OBC government in 1991. 1991ல இங்க இயர் மென்ஷன் பண்ணல, இங்க இயர் மென்ஷன் பண்ணிருக்காங்க 1991. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிட்டி. தமிழ்நாட்டில் உள்ள டேஸ் செயலியில் கற்றல் முறை செயல்படுத்தப்படுகிறது? தொடக்க கல்வி பள்ளிகளில், நடுநிலை பள்ளிகளில், உயர்நிலை பள்ளிகளில், மேல்நிலை பள்ளிகளில். Active learning methodology is being implemented at the DAS in Tamil Nadu. Primary school, middle school, high school, higher secondary school. செயலியல் கற்றல் முறை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி நடுநிலை பள்ளிகளில். நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்னையின் 5வது நீர்த்தேக்கம் கட்டப்படுவது பூண்டி, திருவள்ளூர், சோழவரம், செங்குன்றம். 5வது நீர்த்தேக்கம் எங்க கட்டுறோம்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி திருவள்ளூர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக கல்வி திட்டத்தில் 3 மொழி ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1975, 1965, 1985, 1970. 3 language formula was adopted in the education system of Tamil Nadu in the year. மும்மொழிக் கொள்கை எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 1965. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
நிதி ஆயோக் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டின்படி தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது. ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மூன்றாவது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு டேஷ் இடங்களில் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டு முதலிடத்தில் திகழ்கிறது. அரியலூர், விருதுநகர், தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, புதுக்கோட்டை, மதுரை. 1 4 சரி, 1 3 சரி, 2 4 சரி, 3 4 சரி. தமிழ்நாட்டுல சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கறனால எதனால ஃபர்ஸ்ட் எந்தெந்த ஊர்ல இருக்கறனால ஆன்சர் வந்துடுனா தமிழ்நாட்டுல அரியலூர், விருதுநகர்ல இருக்கு. தஞ்சாவூர், சென்னையில இல்ல சிமெண்ட் தயாரிப்பு. கோயம்புத்தூர், திருநெல்வேலியில இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்துன்னா 1 3 சரி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது தாய் திட்டத்துடன் தொடர்புடையது? தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம், முதலமைச்சரின் சூரிய சக்தி கொண்ட பசுமை இல்ல திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த சத்துணவு திட்டம். முன்னாடியே பார்த்தோம், தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டிற்காக தான் தாய் திட்டம் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மறுமலர்ச்சி இயக்கம் எதனை முன்னெடுத்துகிறது? சமூக மறுசீரமைப்பு, நவீன சீரமைப்பு, சமூக வளர்ச்சி, முந்தைய சமூகம். மறுமலர்ச்சி இயக்கம். Revolutionary movements are mainly based on. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சமூக மறுசீரமைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்க. கன்னியாகுமரி, விருதுநகர், ஈரோடு, திருப்பூர், தூத்துக்குடி. அதிக மனிதவள குறியீடு உள்ள மாவட்டங்களை தெரிவு செய்க. கன்னியாகுமரி HDML ஃபர்ஸ்ட், விருதுநகரும் அதிகம்தான், ஈரோடு இல்ல லாஸ்ட், அடுத்து மூணாவதா தூத்துக்குடி. அப்போ அதிக அளவுனா கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 2 மற்றும் 5 மட்டும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கன்னியாகுமரி, செகண்ட் பிளேஸ்ல விருதுநகர், மூணாவது பிளேஸ்ல தூத்துக்குடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்னை மாநில ஆலைகளுக்கு பொருளுதவி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1924, 1922, 1929, 1920. மெட்ராஸ் ஸ்டேட் எய்ட் இண்டஸ்ட்ரி ஆக்ட் enacted in the year of. சென்னை மாநில ஆலைகளுக்கு பொருளுதவி சட்டம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1922. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் வளர் இளம் பருவத்திற்கான நலத்திட்டம். வலிமை திட்டம், வாழ்வொளி திட்டம், அறிவொளி திட்டம், நலமான தமிழகம். வளர் இளம் பருவத்திற்கான திட்டம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வாழ்வொளி திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் முதல் திருநங்கை வழக்கறிஞர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரின் பெயர்? மீனாட்சி அரோரா, மேனகா குருசாமி, சத்யஸ்ரீ சர்மிளா, சந்தியா ராதாகிருஷ்ணன். முதல் திருநங்கை வழக்கறிஞர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சத்யஸ்ரீ சர்மிளா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த சைடு திட்டம் கொடுத்துருக்காங்க, அதோட பேர்கள் கொடுத்துருக்காங்க, பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஏழை விதவை மகளின் திருமண உதவி, விதவை மறுமணம், அரசு அனாதை இல்லங்கள், தையல் இயந்திரம் இலவச வழங்கல். சத்யா அம்மையார், ஈவேரா மணியம்மையார், சத்தியவாணி முத்து அம்மையார், டாக்டர் தர்மாம்பாள். ஆன்சர் வந்து ஏழை விதவை மகளின் திருமண உதவி ஈவேரா மணியம்மையார் நினைவு திட்டம். விதவை மறுமணம் வந்து டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார். அனாதை அரசு இல்லங்கள் சத்யா அம்மையார். தையல் இயந்திரம் இலவச வழங்கல் வந்து சத்தியவாணி முத்து அம்மையார். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2413. 2413 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
NSDP-யின் விரிவாக்கம்: தேசிய சேவை மற்றும் உள்நாட்டு உற்பத்தி, நிகர மாநில மற்றும் மாவட்ட உற்பத்தி, தேசிய பங்கீடு உள்நாட்டு உற்பத்தி, நிகர மாநில உள்நாட்டு உற்பத்தி. What is the expansion of NSDP? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நிகர மாநில உள்நாட்டு உற்பத்தி. NSDPன்றது நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்லூரிகளில் பயிலும் BC, MBC, DNC மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் விருது டேஸ் ஆகும். அண்ணல் காந்தி விருது, பேரறிஞர் அண்ணா நினைவு விருது, முத்துலட்சுமி அம்மையார் நினைவு விருது, தந்தை பெரியார் நினைவு விருது. இதுக்கு முன்னாடி 12th ஃபர்ஸ்ட் வர ஆதி திராவிடர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு கொடுக்குற விருது பார்த்தோம். இது BC, MBC, DNC மாணவர்கள் 12th ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு, அதுவும் தொழில்முறை கல்வியில பயில்கிற மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் விருது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பெரியார் அண்ணா நினைவு விருது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு பரப்பளவில் டேஸாவது இடத்தில் உள்ளது? 9வது, 10வது, 11வது, 12வது. தமிழ்நாடு இஸ் த லார்ஜஸ்ட் இந்தியன் ஸ்டேட் பை ஏரியா. இந்திய பரப்பளவில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தில் இருக்கு? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 10வது இடத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு சிறு தொழில்கள் வளர்ச்சி கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு? டான்சிட்கோ 1960, 1965, 1970, 1975. தமிழ்நாடு ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், டான்சிட், எஸ்டாப்ளிஷ்டு இன் இயர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1970. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன் சென்னை வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது? உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது, அதிக உள்நாட்டு சேமிப்பு, உயர்ந்த தலா வருமானம், அதிக எண்ணிக்கையிலான கடன் பெறுபவர்கள். சென்னை ஏன் வங்கி தலைநகரம் என்று? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் இணைய பல்கலைக்கழகம் டேஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? தமிழ் இணைய கல்விக் கழகம், தமிழ் இணைய நிறுவனம், தமிழ் காட்சி கல்விக் கழகம், தமிழ் காட்சி நிறுவனம். தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி was renamed as. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தமிழ் இணைய கல்விக் கழகம். தமிழ் இணைய பல்கலைக்கழகம்ன்றது தமிழ் இணைய கல்விக் கழகமாக பெயர் மாற்றப்பட்டுள்ளது. தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி இன்டு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மனித வளர்ச்சி குறியீடானது டேஸ் அடிப்படையாக கொண்டது? ஆயுட்காலம், கல்வி, தனிநபர் மொத்தம், தேசிய வருமானம், மேலே உள்ள அனைத்து. Human Development Index is based on life expectancy index, education index, GNI per capita, all the above. Gross national income, GNI. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்துமே. மூணையும் டிபெண்ட் பண்ணி தான் மனித வளர்ச்சி குறியீடு அடிப்படையாக கொண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு டேஸ் உதவுகிறது? உலக வங்கி, ஐக்கிய நாடுகள் சபை, விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதி, ஆசிய வளர்ச்சி வங்கி. ஊரக புத்தாக்க திட்டம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, உலக வங்கி உதவுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2021 தமிழ்நாட்டில் எத்தனை வருவாய் மாவட்டங்கள் உள்ளன? 32, 33, 36, 38. 2021 கணக்குப்படி தமிழ்நாட்டில் எத்தனை வருவாய் மாவட்டங்கள், ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 32.
நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. 2022 2023 தமிழ்நாடு பெயரளவில் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி 14% கணக்கிடப்படுகிறது. 2022 2023 நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பு நிதி பற்றாக்குறையின் ஜிஎஸ்டிபி 3.6% கணக்கிடப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டிபியின் சதவீதமாக நிலுவையில் உள்ள கடன் அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட் 27.76% எதிர்பார்க்கப்படுகிறது. 3 கூட்டல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1, 2, 3 இந்த 3 கூற்றுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1961 மற்றும் 1970, 1951 மற்றும் 1960, 1970 மற்றும் 1960, 1960 மற்றும் 1951. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் எப்போ துவக்கப்பட்டுச்சு, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்டோம். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ 1960 மற்றும் 1970. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜனனி சிசு சுரக்ஷா காரியகரம் இலவச டிராப் பேக் சேவையில் பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மை? JSSKN ஆனது TNHSP ஆல் தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி திட்டமாக துவங்கப்பட்டது. டிராப் பேக் வாகனம் 1 வயது குழந்தையும் தாயையும் கொண்டு செல்ல வழிவகை செய்கிறது. இந்த 2 கூற்றுல எது சரிங்க? ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி 1, 2 ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2021 நீதியரசர் டி முருகேசன் குழு டேஸ் காரியத்தை அமைக்கப்பட்டது. அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையில் இடஒதுக்கீடு, பொதுத்துறையில் நிறுவனங்களில் இடஒதுக்கீடு, தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விகிதம், நீட் தேர்வு. நீதியரசர் முருகேசன் குழு டேஸ் காரியத்தை ஆராய அமைக்கப்பட்டது. எதுக்கு இந்த குழு அமைக்கப்பட்டுச்சுங்க? ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை ஆராய அமைக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடு. COVID-19 காரணமாக ஏற்பட்ட சூழ்நிலையில் மாநிலங்களின் நிகர கடன் உச்சவரம்பு 2021 ஜிஎஸ்டிபியின் டேஸுக்கு மேம்படுத்தப்பட்டது. 4%, 3.5%, 5%, 6%. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 5%. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2021 ஆண்டு வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய மாநிலங்கள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. உத்தரப்பிரதேசம், அசாம், பஞ்சாப், கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் குஜராத், பஞ்சாப், கர்நாடகா மற்றும் ஹரியானா. சுகாதார குறியீட்டுல முதல் 3 இடம் பிடிச்ச மாநிலங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கேரளா, தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றை பொறுத்துக. IIPGCMS, CERT TN, ECLGS, TNRTP மின் ஆளுமை மற்றும் பாதுகாப்பு, MSME-க்கான தொழில் கடன், கிராமப்புற தொழிலாளர் புத்துயிர், உதவி மைய மேலாண்மை. IIPGCMS உதவி மைய மேலாண்மை, CERTT என்றது மின் ஆளுமை மற்றும் பாதுகாப்பு, ECLGS MSME-க்கான தொழிற்கடன், TNRTP கிராம தொழில்களுக்கான புத்துயிர். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 4123. 4123 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு கல்லூரிகளில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்திய ஆண்டு 1980, 1972, 1982, 1970. The Tamil language introduced in the medium of instruction in the College of Tamil Nadu in the year. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் டி 1970. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.